What's up guys, this is cubing. In the video என்னுடைய first sub-15 Square-1 single solve தான் பார்க்க போறோம். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 14.80 solve தான் நம்ம இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிராம்பிள் இதுதான். ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து இந்த 4 edges ஒன்றா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இந்த ஷேப்பை வந்து ஸ்கேலப்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு மேலே வந்து கவலையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே டபுள் எட்ஜஸ் இருந்தது. ஸோ என்னென்னா ஒரு ஸ்லைஸ் 0,2 ஸ்லைஸ் பண்ணுன்னா எனக்கு இங்கே ஒரு ஸ்கேலப் க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து க்யூப் ஷேப்புக்கு நான் ஸ்கேலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் 0,2 ஸ்லைஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு ஸ்கேலப் கிடச்சிது. இப்போ என்னென்னா ஸ்கேலப் பண்ணேன். ஸ்கேலப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு இங்கே ஒரு ப்ளூ கலர் கார்னர், இங்கே ஒரு ப்ளூ கலர் கார்னர் இருந்தது. ஸோ இங்கே எட்ஜ் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு பிளாக் க்ரியேட் ஆகிடும். எதுக்காக நான் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து லின் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் பிளாக்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி நான் என்னென்னா ப்ளூ கலர் எட்ஜை இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் பாட்டம் லேயர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே க்ரீன் கலர் கார்னர் இருக்கிறத பார்த்தேன். அண்ட் க்ரீன் கலர் கார்னர் கூட இங்கே க்ரீன் கலர் கார்னரை இன்சர்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி க்ரீன் கலர் கார்னர் இங்கே இருந்தது. இதை இன்சர்ட் பண்ணும்போது நான் வந்து இதை கீழே கொண்டு போயிட்டேன். அண்ட் அதே சமயத்தில் எனக்கு இந்த ஸ்க்ராம்பிளில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கார்னர் கூட லக்கீலி இந்த எட்ஜ் வந்து அட்டாச் ஆகிருந்தது. எல்லா ஸ்க்ராம்பிளையும் உங்களுக்கு இப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்க்ராம்பிள் என்னென்னா இந்த க்ரீன் கலர் கார்னர் கூட இந்த எட்ஜ் வந்து அட்டாச் ஆகிருந்தது. ஸோ வந்து என்னென்னா என்னால் ஈஸியாக இந்த பிளாக்கையும் முடிக்க முடிஞ்சது. இப்போ என்னென்னா இந்த ப்ளூ கலர் பிளாக்கை இந்த சைடு கொண்டு போயிட்டு அண்ட் க்ரீன் பிளாக்கை நான் வந்து என்னென்னா கீழே கொண்டு வந்தேன். அண்ட் இந்த ஸ்க்ராம்பில் இன்னும் லக்கியாக கொண்டு போகிறதுக்கு என்னென்னா எனக்கு இந்த எட்ஜஸ் ரெண்டுமே வந்து இந்த பிளாக் கூடவே அட்டாச் ஆயிருந்தது. ஸோ ஈஸியாக நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணும்போது என்னுடைய லாஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸும் ஓரியன்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த எட்ஜ் மட்டும் இங்கே சால்வ் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் நான் எட்ஜ் வந்து சால்வ் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு 3 விஷயம் வந்து தோணுச்சு. ஒன்று யூபம் வரும், இல்லைனா பேரிட்டி வரும், இல்லைனா பிஎல்எல் ஸ்கிப் வரும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கரெக்டாக என்னென்னா பிஎல்எல் ஸ்கிப் வந்தது. பிஎல்எல் ஸ்கிப் வந்தோடனே நான் கொஞ்சம் நேரம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 to 12 செகண்ட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு D2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டைமர் ஸ்டாப் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து நான் சொல்ல 14.80 கிடச்சிது. இன்கேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு D2 பண்ணியிருந்தேன்னா இந்த சால்வ் என்ன சொல்ல கண்டிப்பாக ஒரு 11 or 12 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, sub-15 ஃபர்ஸ்ட் சால்வ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பிபி கிடைச்சதுக்கு. இன்னும் கொஞ்சம் அல்காரிதம்ஸ் கற்றுக்கிட்டு இன்னும் ஆவரேஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணுன்றது தான் என்னுடைய பிளான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. That's it in this video. Thank you for watch. And for more videos கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And bye.